के अन्नामलाई ने तमिलनाडु में नई राजनीतिक आंदोलन की शुरुआत की। तमिलनाडु बीजेपी के पूर्व अध्यक्ष के अन्नामलाई ने आधिकारिक तौर पर एक नए राजनीतिक आंदोलन की शुरुआत की है, जो बीजेपी से बाहर उनकी एक नई राजनीतिक यात्रा है। पूर्व आईपीएस अधिकारी ने कहा कि यह आंदोलन आगे चलकर एक राजनीतिक दल का रूप लेगा। उन्होंने बताया कि राजनीति में कोई भी पद स्थायी नहीं होना चाहिए और यह आंदोलन लगातार राजनीति में नए चेहरों को सामने लाएगा। उन्होंने कोयम्बटूर में एपीजे अब्दुल कलाम सेंटर फॉर एथिक्स एंड पॉलिसी स्थापित करने की योजना की भी घोषणा की। ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும், உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம் பாலிட்டிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ளே ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்கே நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸில் நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போகிறோம். पूर्व बीजेपी नेता ने कहा कि उन्होंने सबसे पहले दिसंबर में इस्तीफा देने की पेशकश की थी, लेकिन पार्टी नेतृत्व ने उनसे तमिलनाडु विधानसभा चुनाव खत्म होने तक पद पर बने रहने को कहा था। अन्नामलाई ने अपने फैसले की घोषणा करने से पहले 2 जून को केंद्रीय गृहमंत्री अमित शाह सहित बीजेपी के वरिष्ठ नेताओं से मुलाकात की थी। इससे एक दिन पहले बीजेपी के राष्ट्रीय अध्यक्ष नितिन नबीन ने आधिकारिक तौर पर उनका इस्तीफा स्वीकार कर लिया था। அதனால தான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளாக நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்கிறேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில் கத்தி கூச்சல் போடாமல் மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்றைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன், அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தோம். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படி। माना जा रहा है कि अन्नामलाई के पार्टी छोड़ने की एक वजह हाल ही में हुए तमिलनाडु विधानसभा चुनाव के दौरान एआईएडीएमके के साथ बीजेपी के गठबंधन को लेकर उनका असंतोष भी है। खबरों के मुताबिक उन्हें लगा कि गठबंधन सहयोगी द्वारा बीजेपी को सीटों के बंटवारे में सही हिस्सा नहीं दिया गया। ये चुनाव खुद बीजेपी के लिए बेहद निराशाजनक साबित हुआ। पार्टी महज एक सीट जीतने में कामयाब रही, जबकि अभिनेता से नेता बने विजय की पार्टी तमिलगा वेत्री कड़गम राज्य के राजनीतिक परिदृश्य में एक बड़ी ताकत बनकर उभरी। अन्नामलाई ने जुलाई 2021 से अप्रैल 2025 तक तमिलनाडु बीजेपी अध्यक्ष के रूप में काम किया था और राज्य में पार्टी की मौजूदगी व पहचान को बढ़ाने का बड़ा श्रेय उन्हें दिया जाता है।